தமிழ்நாட்டில் பிறந்து தமிழராக வாழ்ந்து கொண்டிருக்கிற அன்பிற்குரிய திரு கண்ணன் அவர்கள் ஐக்கிய நாடுகள் சபையின் சார்பில் ஈராக் என்ற முஸ்லிம் நாட்டிலே பணியாற்றி கொண்டு சில மாதங்களுக்கு ஒரு முறை தமிழகத்திலே வாழ்கிற அவருடைய குடும்பங்களை சந்தித்து கொண்டு வாழ்க்கை நடத்துகிற ஒரு அற்புதமான மனிதர். இந்திய தாய் பெற்றெடுத்த தமிழ் குடிமகன், என்றும் புகழ்பெற்ற புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களை பற்றி அவருடைய நூற்றாண்டில் ஒரு அருமையான நூலை எழுதியிருக்கிறார். நான் முதலிலேயே அவரிடத்திலே ஒரு வேண்டுகோளை வைக்கிறேன். ஆங்கிலத்திலே எழுதியிருக்கிறீர்கள், இதை தமிழிலேயும் மொழி மாற்றம் செய்ய வேண்டும் என்று அவரிடத்திலே அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். எம்ஜிஆர் என்ற மூன்றெழுத்து இன்றைக்கு நாடு முழுவதும் புகழ் பெற்று கொண்டிருக்கிறது. அதற்கு பலர் பல நேரத்தில் உதவி செய்திருக்கிறார்கள். அவர்களிலே தலை சிறந்த உதவி செய்தவர் இங்கே வருகை தந்திருக்கிற பழனி ஜி பெரியசாமி அவர். அவர் பிழைப்பாரா இல்லை கிடைக்க மாட்டாரா என்று எண்ணி அமெரிக்க நாட்டிற்கு விமானத்திலே அனுப்பிய பொழுது 3 மாதங்கள் அவரோடு இருந்து அவருக்கு வேண்டிய பணிவிடைகளை எல்லாம் செய்து அவர் அங்கே இருக்கே பொழுதே இங்கே தேர்தலிலே வெற்றி பெறுவதற்கு இந்தியாவிலேயே செய்ய முடியாத ஒரு நிகழ்ச்சியை செய்து நாடு முழுவதும் அவர் உயிரோடு இருக்கிறார், பேசுகிறார், சாப்பிடுகிறார் என்று படத்தை காட்டி அவர் இல்லாமலேயே இங்கே வெற்றி பெற்று அவர் முதலமைச்சராக திரும்பினார். அப்படி பணி செய்த ஒரு மனிதர் பழனி ஜி பெரியசாமி. அது எப்படியெல்லாம் நடந்தது என்று எனக்கும் அவருக்கும் தெரியும். அதை பற்றி நான் விவரிக்க விரும்பவில்லை. 50 ஆண்டுகளுக்கு முன்பு அவர் முதலாக நாடோடி மன்னன் சொந்த படம் எடுத்தார். அன்றைக்கு 50,000 ரூபாய் ஏவிஎம் அவர்களிடத்திலே கடனாக பெற்றுத்தான் அந்த மாபெரும் வெற்றி படத்தை தயாரித்தார். அவர் லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் சம்பாதித்திருக்கிறார். ஆனால் அவரிடத்திலே எதுவும் கையிலே வைத்திருக்கவில்லை. அவர் விட்டு போனது சத்யா ஸ்டுடியோ இருந்த அந்த தோட்டமும் ராமாவரத்திலே இருக்கிற அந்த தோட்டமும் தான். இன்றைக்கு அவர் பெயரை சொல்லுவதற்கு எந்த இடத்திலேயும் ஆட்கள் இல்லை. ஆனால் கோடிக்கணக்கில் மக்கள் இருக்கிறார்கள். இந்த நூற்றாண்டு விழாவை என்னுடைய சார்பில், எம்ஜிஆர் கழகத்தின் சார்பில், என்னுடைய 2வது மகள் செந்தாமரையின் மாப்பிள்ளை ராமலிங்கம் நடத்தினார். தமிழ்நாட்டில் உள்ள எல்லா கட்சி பிரதிநிதிகளும் வந்து கலந்து கொண்டார்கள். ஆனால் எனக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி, எங்கேயோ உலக நாடுகளிலே பணியாற்றி கொண்டிருக்கிற ஒரு தமிழர் ஒரு அருமையான நூலை எழுதி, அதுவும் புகழ்மிக்க கலைவாணர் பெயரிலே உள்ள இந்த அரங்கிலே இவ்வளவு பெரிய கூட்டத்தோடு நடத்துகிறார். கேரள நாடாளுமன்ற உறுப்பினர், மிகச்சிறந்த தேசபக்தர் பேசுகிறார். காமினி மகாதேவன் அவர்கள் உரையாற்றுகிறார். உலக புகழ்மிக்க இந்து பத்திரிகையின் நிர்வாக ஆசிரியரும் சிந்தனையாளருமான அருமை நண்பர் ராம் அவர்கள் பேசுகிறார்கள்.
புரட்சித் தலைவராலேயே உருவாக்கப்பட்ட என்னுடைய அருமை சகோதரர் திருநாவுக்கரசர் பேசுகிறார். அப்படி கலைவாணர் அரங்கத்திலே நடைபெறுகிற இந்த நிகழ்ச்சியில் நானும் கலந்து கொள்கிறேன் என்று பெருமையோடும் புகழோடும் நான் பாராட்டுகிறேன். இந்த நூல் எம்ஜிஆருடைய வாழ்க்கையை சாதாரணமாக குறிப்பிடவில்லை. சில செய்திகள், எனக்கே தெரியாத சில செய்திகளை அவர் இதிலே சேர்த்திருக்கிறார். உலக புகழ்மிக்க இந்தியாவின் முதல் பிரதம மந்திரி பண்டித ஜவஹர்லால் நேரு அவர்கள் எம்ஜிஆருக்கு ஒரு பாராட்டு கடிதம் எழுதியிருக்கிறார். இது யாருக்குமே தெரியாது. அந்த கடிதத்தினுடைய புகைப்படத்தை இந்த புத்தகத்திலே போட்டிருக்கிறார். எதற்கு என்றால் அதுவும் யாருக்கும் தெரியாது. இன்று சீனாவோடு மோதல் நடந்து கொண்டிருக்கிறதை போல சில ஆண்டுகளுக்கு முன்பு இந்திய சீனா போரே நடந்தது. அன்றைக்கு பண்டித நேரு அவர்கள் ஒரு வேண்டுகோள் விடுத்தார் இந்திய நாட்டு மக்களுக்கு. மிகப்பெரிய செலவு செய்கிறோம், அவர்கள் முடிந்த உதவிகளை செய்யுங்கள் என்று. அன்றைக்கு எம்ஜிஆர் அவர்கள் 75,000 ரூபாயை தனி மனிதனாக நேருவுக்கு அனுப்பினார். அதற்கு இந்தியாவின் 100 கோடி மக்கள் வாழ்கிற ஒரு நாட்டில், தமிழ்நாட்டிலே வாழ்கிற எம்ஜிஆருக்கு பண்டித நேரு அவர்கள் நன்றி கடிதம் அனுப்பியிருக்கிறார். அந்த நிகழ்ச்சி நான் கலந்து கொண்ட நிகழ்ச்சி. காமராஜரை எம்ஜிஆர் போற்றினார் என்று திருநாவுக்கரசர் சொன்னார். அண்ணாவோடு சில மாறுபாடு கருத்துக்கள் வந்தது என்று சொன்னார். அதிலே சில திருத்தம். அண்ணாவோடு எம்ஜிஆருக்கு சில நேரத்தில் கோபம் வந்ததே தவிர அண்ணா எந்த காலத்திலும் எம்ஜிஆரோடு கோபப்பட்டதே இல்லை. அண்ணா வளர்த்த ஒரு தலைவர் எம்ஜிஆர். அண்ணாவை போல உலகத்தின் மிகச்சிறந்த சிந்தனையாளர், பேச்சாளர், எழுத்தாளர், இவை எல்லாவற்றையும் விட எல்லோரையும் வாழ வைக்க வேண்டும் என்கிற எண்ணம் கொண்ட ஒரு மாபெரும் தலைவரை உலகம் சந்தித்ததில்லை. அப்படிப்பட்ட அவர் காமராஜரை பாராட்டியிருக்கிறார். எம்ஜிஆர் காமராஜர் தலைவர் என்று பேசியதனாலே அண்ணா கோபப்படவில்லை. அண்ணா கோபப்படுவதற்கு சில பேர் தூண்டினார்கள். அந்த 75,000 ரூபாய் செக்கை நான் தலைமை செயலகத்திலே கொண்டு போய் கொடுக்க போனேன். காமராஜர் டேபிள் போட்டு உட்கார்ந்து கொண்டிருக்கவில்லை. சாதாரணமாக 3-4 சோபாக்களிலே ஒரு பக்கம் உட்கார்ந்து கொண்டார். என்னை பார்த்தவுடன் வாருங்கள், என்ன செக்கு கொடுத்தாரா? ஆமாம், இதோ 75,000 ரூபாய். கொஞ்ச நேரம் பார்த்து கொண்டே இருந்து, நீங்கள் என்ன மலையாளியா என்றார். இல்லை இல்லை, நான் புதுக்கோட்டைக்கு பக்கத்திலே பிறந்தவன், தமிழன். அப்படியா? ராமச்சந்திரன் மலையாளிகளைத்தானே வைத்துக் கொண்டிருக்கிறார் என்று சொன்னார். இல்லை, இன்னும் சொல்ல போனால் மலையாளத்திலே பேசுகிறவர்களை பார்த்தாலே அவருக்கு பிடிக்காது. மலையாளிகளே மலையாளத்தில் பேசக்கூடாது என்று விரும்புகிறவர். அவர் மலையாளியாக தந்தை தாய்க்கு பிறந்தவர். அதுவும் கேரளாவிலே பிறக்கவில்லை, இலங்கையின் கண்டியிலே பிறந்தார். 6 வயதிலே கும்பகோணத்திலே கொண்டு வந்து சேர்த்தார். தமிழகத்திலே வளர்ந்தார், வாழ்ந்தார், புகழ் பெற்றார், பெருமை பெற்றார். இன்றைக்கு எம்ஜிஆர் என்று போரோடு இருக்கிறார் என்று எடுத்து சொன்னேன். காரணம், அவரை பெற்ற தாய் சத்தியபாமா மிகவும் கண்டிப்பானார். கும்பகோணத்தில் வாழ்கிற பொழுது சாப்பாட்டிற்கு கஷ்டப்பட்டவர். 2 நாள் பிள்ளைகள் வெளியில் பிச்சை எடுத்து விடுவார்களோ என்று அறையிலே பூட்டி வைத்தவர். அப்படிப்பட்ட எம்ஜிஆர் தான் அந்த துன்பங்களை பார்த்ததற்கு பிறகு அதற்கு பரிகாரத்தை ஆட்சி செய்கிற பொழுதே பார்த்தார். 50 ஆண்டுகளுக்கு முன்பு எடுத்த நாடோடி மன்னன் படத்தில்
40 ஆண்டுகளுக்கு பிறகு வருகிற திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி என்ன திட்டங்களை நிறைவேற்றும் என்று அந்த படத்திலே சொல்லியிருப்பார். அது ஒரு மாபெரும் வெற்றி பெற்ற ஒரு படம். அப்படி வாழ்க்கையில் அவர் பணத்தை கொடுத்தவரே தவிர எடுத்துக்கொண்டவர் அல்ல. அதனால்தான் அவர் அமெரிக்காவிற்கு சென்ற பொழுது செலவு செய்யப்பட்ட தொகையை திரும்ப கொடுத்து விடலாம் என்று சொல்லி அப்படியே திருப்பி கொடுத்தவர். அவருக்கு இந்திரா காந்தி அம்மையாருடைய அன்பினால் மிகச்சிறந்த தனி விமானமே தரப்பட்டது. அப்படியெல்லாம் இல்லையானால் அவர் நமக்கு இருந்திருக்க மாட்டார். அப்படிப்பட்ட அன்புமிக்க அந்த எம்ஜிஆரோடு 35 ஆண்டுகள் நான் வாழ்ந்தவன். அவர் இடத்திலே இருந்து நான் பெற்ற தொகை 60 ஆண்டுகளுக்கு முன்பு எனக்கு நடைபெற்ற திருமணத்திற்கு பணம் வேண்டும் என்று கேட்டேன். நீங்கள் தானே பார்த்து கொண்டிருக்கிறீர்கள், எடுத்துக்கொள்ளுங்கள் என்று சொன்னார். நான் எடுத்துக்கொண்ட பணம் 1800 ரூபாய். அதற்கு பிறகு நாடோடி மன்னன் வெற்றி பெற்றதற்காக 5000 ரூபாயை கொடுத்தார். இது இரண்டை தவிர அவரிடத்திலே இருந்து நான் எதையும் பெற்றுக்கொண்டதில்லை. 60 ரூபாய் சம்பளத்துக்கு தொடங்கி 500 ரூபாய் கொடுத்தார் கடைசி வரை. நான் அவருக்கு பல லட்சங்கள் படங்களிலே சம்பளம் கொடுத்திருக்கேன். வாழ்க்கையில் அவர் எனக்கு சம்பளம் கொடுக்கிற முதலாளியா நான் வேலைக்காரனா தெரியாது. இவர் சம்பளம் வாங்குகிற முதலாளியான தொழிலாளி என்று அவரே பாராட்டியிருக்கிறார். உலகம் சுற்றும் வாலிபன் என்ற அற்புதமான திரைப்படத்தை எடுத்ததற்காக 50 நாட்கள் ஊரெல்லாம் சுற்றினோம். எதுவும் அவர் கையிலே வைத்து கொண்டு செய்வதில்லை. அப்படிப்பட்ட ஒரு மனிதர் இன்றைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்றால் நண்பர் கண்ணன் போன்றவர்கள் இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான நூலை எழுதியிருக்கிறார்கள். எனக்கு மிகப்பெரிய ஆச்சரியம், யாருக்குமே தெரியாத சில நிகழ்ச்சிகளை படத்தோடு போட்டிருக்கிறார். 57 எலெக்ஷனில் அவர் குண்டடிபட்டு மருத்துவமனையிலே இருந்தார். வெளியிலே பிரச்சாரத்திற்கு போக முடியவில்லை. விருதுநகரில் காமராஜரை எடுத்து அண்ணா சீனிவாசன் என்ற மாணவரை போட்டுவிட்டார். அண்ணா அவரை சொன்னது, நீ ஜெயிக்க வேண்டும் என்பதற்காக போடவில்லை, காமராஜர் ஜெயிக்க வேண்டும், அவர் வந்து சட்டமன்றத்திலே உட்கார வேண்டும் என்றுதான் நான் எதிர்பார்க்கிறேன். நானும் சரி, யாரும் கட்சிக்காரர்கள் பேச வரமாட்டார்கள் என்று சொன்னார். சீனிவாசன் என்னிடத்திலே வந்து இப்படி அண்ணா சொல்லிவிட்டார், என்ன செய்வது, எம்ஜிஆரை பார்த்து உதவியார். எம்ஜிஆரும் போக முடியாது, அவர் மருத்துவமனையிலே இருக்கிறார். நானும் எம்ஜி சக்கரபாணி அவர்களும் பேசி அவர் அப்பொழுது பரங்கிமலை தொகுதியிலே போட்டியிடுகிறார் வேட்பாளர். என்ன செய்வது, ஒரு போஸ்டர் போட்டு கொடுக்கலாம். போஸ்டர் என்றால் எம்ஜிஆர் மிக அழகானவர், அந்த அழகு குறைந்து எந்த படத்திலேயும் அவர் நிற்க மாட்டார். இன்றைக்கு இந்த புத்தகத்தில் எந்த படம் இருக்கிறது, நாடு முழுவதும் ஓட்டப்பட்டது. இந்த கழுத்திலே கட்டு போட்டு ஒரு எம்ஜிஆர் படம். அந்த படம் காமராஜர் தோற்கக்கூடாது என்பதற்காக ஒரு போட்ட படம். அப்படி வாழ்க்கையிலே பலருக்காகவே வாழ்ந்து இன்றைக்கும் புகழோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு மனிதர். திரைப்படங்கள் பலவற்றிலே புகழ் பெற்றவர், அரசியலிலே அமைச்சரவையிலே புகழ் பெற்றவர். எங்கேயாவது மழையெழுது ஏழை குடிசைகள் சாப்பாடு இல்லாமல் தவிக்கிறார்கள் என்றால் ராயப்பேட்டையிலே உடனடியாக சமையல் செய்து லாரிகளிலே கொண்டு போய் படைப்பார். குடிசைகள் எரிந்து விட்டது என்றால் உடனடியாக போய் உதவி செய்வார். இப்படி செய்து செய்துதான் இந்த பெருமை திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு சேர்ந்தது.
பல நேரத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தை எம்ஜிஆர் கட்சி என்றே சொன்னார். அவர் எடுத்த முதல் படத்திலேயே திரைப்பட சின்னத்தில் வருகிற கொடி திராவிட முன்னேற்ற கழக கொடி. இவ்வளவு துணிந்து ஒரு நடிகர் அரசியலிலே ஈடுபட்டது தமிழக வரலாற்றிலேயே கிடையாது. பேரறிஞர் அண்ணா அவர்கள் யாரிடத்திலும் எந்த உதவியும் எதிர்பார்க்காதவர். ஆனால் எம்ஜிஆர் இடத்திலே மாத்திரம் அவருடைய காரிலே போவார். எம்ஜிஆர் இடத்திலே ஒரு பிளைமவுத் கார் இருந்தது. அதிலே எம்ஜிஆரும் அண்ணா அவர்களும் பயணம் செய்து திருநெல்வேலி நிகழ்ச்சிக்கு போகிறார்கள். கோவில்பட்டி அருகிலே காலை 5-6 மணி அளவில் ஒரு டீ கடையிலே நிறுத்தி டீ வாங்க சொல்லுகிறார் அண்ணா. வண்டி நிற்கிறது. திராவிட முன்னேற்ற கழக கொடி காரிலே பறக்கிறது. அங்கே நூற்றுக்கணக்கான கிராம மக்கள் சேர்ந்து எம்ஜிஆர் கட்சி கொடி பறக்கிறது, எம்ஜிஆர் கட்சி கொடி பறக்கிறது என்று முன்னாலே அண்ணா இருக்கிறார். அவரை பார்க்காமல் எம்ஜிஆரையே பார்த்தார்கள். இதை பற்றி பின்னாலே சில தோழர்கள் அண்ணாவினிடத்திலே விமர்சித்திருக்கிறார்கள். அதற்கு அண்ணா சொல்லுகிறார், அது எம்ஜிஆர் கட்சி கொடி என்று சொன்னால் அது நமக்குத்தான் பெருமை, கட்சிக்குத்தான் பெருமை. அதை பாருங்கள், அது எம்ஜிஆருக்கு ஒன்றும் பெயர் இல்லை. அப்படி அவர் அண்ணாவோடு அன்போடு பழகியவர். என்னையே ஒரு முறை நுங்கம்பாக்கத்துக்கு அழைத்து நான் சில கருத்து வேற்றுமையினால் எம்ஜிஆர் அலுவலகத்துக்கு போகாமல் இருந்தேன். அது பத்திரிகையிலே அவர் படித்து விட்டு அழைத்தார். என்ன இது? இல்லை, இதில் வந்திருக்கிறது தவறு, நான் போகவில்லை, வேறு செய்திகளை சொன்னேன். அப்பொழுது அவர் சொன்னது, நீ எம்ஜிஆரோடு இருக்கக்கூடாது என்று பலர் நினைக்கிறார்கள். நான் இன்றைக்கு சொல்லுகிறேன், இன்றைக்கு அல்ல என்றைக்கும் நீ எம்ஜிஆரை விட்டு வெளியிலே வரக்கூடாது என்று சொன்னார். அதனுடைய விளைவுதான் 35 ஆண்டுகள் அவரோடு வாழ்ந்து அவர் காலமானதற்கு பிறகும் இன்றைக்கும் எம்ஜிஆர் கழகம் என்ற பெயரிலே கட்சி நடத்தி கொண்டிருக்கிறேன். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான நூலை கண்ணன் அவர்கள் எழுதியிருக்கிறார்கள். அந்த குடும்பமே ஒரு சிறந்த தமிழ் குடும்பமாக இருக்கிறது. அவர் இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான நூலை யாரும் எண்ணாத நிகழ்ச்சிகளை எல்லாம் அதிலே சேர்த்து அவர் வெளியிட்டதற்காக அவரை பாராட்டுகிறேன், வாழ்த்துகிறேன். அதுவும் இந்த நிகழ்ச்சி கலைவாணர் அரங்கத்திலே நடைபெறுவது இன்னும் மிகப்பெரிய சிறப்பு. இந்து ராம் போன்றவர்கள் எம்ஜிஆரை மிக நன்றாக தெரிந்தவர்கள். கேரளாவிலே வந்திருக்கிற நாடாளுமன்ற உறுப்பினர் அரசியலிலே தெரிந்து வைத்திருக்கிறவர். ஆனால் கண்ணன் அவர்கள் தமிழ்நாட்டிலே பிறந்து தமிழராக வாழ்ந்து கொண்டிருக்கிறார். எம்ஜிஆரை என்றும் தெரிந்து கொண்டிருக்கிறவர். எம்ஜிஆர் புகழை இன்று அல்ல, நாளைக்கு அல்ல, என்றைக்கும் யாராலும் அழிக்க முடியாது என்று சொல்லி இந்த அற்புதமான நூலை வெளியிட்டு அதற்கு அருமையான பேச்சாளர்களை எல்லாம் வரவழைத்து கலைவாணர் அரங்கத்தில் இவ்வளவு பெரிய கூட்டத்தை இந்த நூற்றாண்டிலே நடத்தியதற்காக அவரை வாழ்த்தி பாராட்டி வந்திருக்கிற உங்களுக்கெல்லாம் என்னுடைய வணக்கத்தை கூறி, எம்ஜிஆர் புகழ் இன்றல்ல, நாளைக்கல்ல, என்றைக்கும் நிலைத்து நிற்கும் என்று சொல்லி விடைபெற்றுக் கொள்கிறேன். வணக்கம்.